தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 58 அரசியல் கட்சிகள் சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அதில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார், காங்கிரஸ் கட்சி தரப்பில் செல்வமருதகை, பாமக தரப்பில் அன்புமணி ராமதாஸ், மதிமுக சார்பில் வைகோ, தமிழக வாழ்மை கட்சி சார்பில் தி.வேல் முருகன், மக்கள் நீதி மய்யம் தரப்பில் கமல்ஹாசன், தாவேகா தரப்பில் புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுகையில், தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு அதிகமாக பாதிக்கும் மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு 2026ஆம் ஆண்டு மக்களவை தொகுதிகளை சீரமைப்பு செய்ய உள்ளது. அது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடக்கும். தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாடு 8 நாடாளுமன்ற தொகுதியை இழக்க நேரிடும் என்று அவரில் உள்ள பிரச்சனையை எடுத்துரைத்தார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழக வாழ்மை கட்சி தலைவர் வேல்முருகன், தமிழக வாழ்மை கட்சி சார்பாக சில கருத்துக்களை பதிவிட்டுள்ளேன். தொகுதி மறுவரைவு என்பது தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான எதிர் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. தமிழக உரிமையை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பரந்தூர் விமான நிலையம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம், நீட் தேர்வை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் தரமாட்டோம் என்றும், தேர்வு நடத்தும் வளாகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு தரமாட்டோம் என ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு சொல்ல வேண்டும். தொகுதி மறைவரைய விஷயத்தில் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் முதல்வர் எடுத்த முடிவை வரவேற்கிறோம். இந்த விஷயத்தில் 848 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற இருக்கைகள் அமைந்து அரசியல் செய்கிறார்கள். தென் மாநிலங்களின் ஆதரவு இல்லாமல் இரு அவைகளிலும் தங்களுக்கான திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தயாரிவிட்டது என்றார். இந்நிலையில் தென்னிந்திய மாநிலங்களின் ஒன்றான ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதல் குரலாக தொகுதி மறைவரையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக கருத்து தெரிவித்திருந்தார். சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய நபராக அங்கம் வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.